கொஞ்சம் உற்சாகமா சொல்லலாமா? ஹalleluya. இன்றைக்கு என்ன ஒரு விசேஷத்தை ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு டிஜிஎஸ் ஐயாவுடைய 90வது பிறந்த நாள். ஹalleluya. இந்த 90வது பிறந்த நாள்ல என்னை அழைத்த தேவனுக்கு நான் கோடாகோடி நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. அப்போ நீங்க எல்லாரும் என்ன சொல்லணும்? உங்களை கொண்டு வந்த தேவனுக்கு ஹalleluya. ஹalleluya. நான் உடனே நேத்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்ன இந்த நாள்ல விசேஷமா நீர் அழைச்சிட்டு கொண்டு போறீங்கள, அப்போ இந்த பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு விசேஷமா ஒரு வார்த்தை ஒண்ணு வேணும்னு கேட்டேன். ஹalleluya. விசேஷமான ஒரு வார்த்தை வேணும்னு கேட்டேன். அந்த கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை என்னன்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்றான் என்று பார்க்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? இன்றைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? சால்வையை நீங்க எடுத்துட்டு போறீங்க. யாருடைய சால்வை? எலியாவாகிய டிஜிஎஸ் ஐயாவுடைய சால்வையை நீங்க கொண்டு போறீங்க. ஹalleluya. அவர்கிட்ட இருக்கிற வல்லமை நீங்க எடுத்துட்டு போறீங்க. அவர்கிட்ட இருக்கிற கிருபையை நீங்க எடுத்துக்கொள்ள போறீங்க. அவர்கிட்ட இருக்க வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அவர்கிட்ட கர்த்தர் பேரில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க கொண்டு போறீங்க. ஹalleluya. எத்தனை பேர் எலிசாவா மாற போறீங்க? ஹalleluya. வெறும் ஒரு சால்வைனா நீங்க எல்லாரும் நினைச்ச கூடாது நம்ம நைட்டு புழுந்தா போத்திக்கிறோம் பாத்தீங்களா, ஒரு ஷால்னு நினைச்ச கூடாது. இந்த சால்வைனா கிரேக்க வேதாகமத்துல என்ன வார்த்தை தெரியுமா? அடேரான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவா? சால்வனா துணி கிடையாதான், மகிமையை குறிக்கிறதா. ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு? தொங்கி போயிருக்கிற உங்க முகத்துக்கு மகிமை கொடுக்க வந்திருக்கிறாரு. ஹalleluya. எத்தனை பேருடைய முகம் மகிமை அடையணும்னு ஆசைப்படுறீங்க? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எத்தனை பேருடைய முகம் பிரகாசம் அடையணும்? அப்படியே எழுப்பி நிற்கலாமா? யாவரும் எழுப்பி நின்று கண்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி நமது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என் முகம் பிரகாசம் அடையணும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய முகம் பிரகாசம் அடையணும் ஆண்டவரே. ஆண்டவரே கருத்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளால கருத்து போய் வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே, உமது எலியாவின் சால்வையாகிய அந்த மகிமை எனக்குள்ளாக கடந்து வரணும் ஆண்டவரே. இந்த எலிசாவை ஊழியத்திற்கு என்று அழைத்திருக்கிறீர் அல்லவா ஆண்டவரே. இன்றைக்கு என் மீது சால்வை விட வேண்டும் என்று எல்லாரும் வாய்களை திறந்து கேட்பீங்களா? இன்றைக்கு உங்க முகத்தை மகிமை அடையும்படிக்கு என் கர்த்தாதி கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, நீ வந்த வண்ணமாய் திரும்பி செல்வதே கிடையாது. இந்த இடத்துக்குள்ளாக நீ புறப்பட்டு வந்திருக்கிறாய் என்றால் இந்த இடத்தை விட்டு நீ வெளியே செல்லும் பொழுது மகிமையுள்ள ஒரு பாண்டமாக உன் முகம் பிரகாசம் அடைந்த ஒருவனாக, முகமெல்லாம் கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்ட ஒருவனாக இந்த இடத்தை விட்டு நீ புறப்பட்டு செல்ல போகிறாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பா இன்றைக்கு என் உச்சம் தலை மீது ஆண்டவரே, உமது மகிமையின் கரங்கள் வந்து விளங்கும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே உமது சால்வை இன்றைக்கு என் மீது வந்து விளங்கும் ஆண்டவரே. அப்பா உமது மகிமையின் சால்வை இன்றைக்கு என் மீது வந்து விளங்கும் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு என் முகமானது மகிமையோடு இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. அப்பா இருதயத்தில் வாஞ்சியோடு கூட இந்த அன்பு பிள்ளைகள் கடந்து வந்திருக்கிறார்களே. அப்பா நீர் இவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் முகங்கள் எல்லாம் மலர்ச்சி அடையட்டும் ஆண்டவரே. தகப்பனே பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளாக ஜீவன் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உணர்ந்து போய் அநேகர் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உணர்ந்த எலும்புகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஜீவன் கடந்து வந்தது போல இதோ உங்களுக்குள்ளாக கர்த்தாதி கர்த்தருடைய வல்லமை ஆவியானவர் இப்பொழுது புறப்பட்டு வருகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமது சால்வை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தியானிப்பது மட்டும் கிடையாது ஆண்டவரே, உமது சால்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வாஞ்சியோடு கூட கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது பிள்ளைகளாக அப்பாவிடம் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது சால்வை எங்கள் மீது வீச செய்யும் என்று
தகப்பனே, இப்பொழுதும் சற்று நேரம் உமது வேதத்தை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம். உமது வேத வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசும். நீர் பேசும் ஐயா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இந்த சால்வை குறித்து ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு நான் போக போறது கிடையாது. உங்ககிட்ட அதை வாங்கி கொடுத்துட்டு போக போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாங்க போறீங்க? உற்சாகமா கேட்டாதான் உற்சாகமா. ரோட்ல பாத்தீங்களா, ரோட்ல நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். வழியில பாத்தீங்கன்னா நாம விட கொஞ்சம் வசதியில குறைவானவர்கள் பணம் கேட்பாங்க. அவங்க சும்மா ஒரு இடத்துல நின்றுட்டு கேட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? நம்ம திரும்பி வண்டியில இருந்து இறங்கி நேரம் போய் கொடுத்துட்டு வர்ற அளவுக்கு நம்ம நல்லவங்களா? அதே தான் அவங்க என்ன செய்வாங்க? நம்ம பக்கத்துல வந்து கேட்டுட்டே இருந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? நம்மளே அப்படி இருக்கும்போது அப்பா எப்படி இருப்பாரு? நம்ம பாட்டுக்கு ஒரு இடத்துல கையை கட்டி உட்கார்ந்துட்டு அவரு கொடுத்துருவாருங்க, எனக்கு கொடுக்காம யாருக்குங்க கொடுக்க போறாரு அப்படி நம்ம நினைச்சிட்டு இருந்தா எல்லாம் நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, ஒன்னும் கிடைக்காது. அதே என்ன செய்யணும்? அப்பா கிட்ட சண்டை போடணும். குட்டி பிள்ளைங்களை பாருங்க, அப்பா இது எனக்கு வேணும்னு சண்டை போட்டாதான் அப்பா அம்மாவாகிய நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளைக்கு இறங்குவோம். அப்படி இறங்குகிற ஒரு கர்த்தரிடம் நம்ம என்ன செய்யணும்? அப்பாவது மகிமை என் மீது வீச செய்யும் ஆண்டவரே, அப்பாவது சால்வை என் மீது வந்து விடணும் ஆண்டவரே, அப்பா இந்த எலியாவுடைய சால்வை இந்த எலிசாவிற்கு வர வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது அப்பாவால் சும்மா இருக்க முடியாது. அவர் சால்வையை கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கு? ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கலாம், எலியா என்று ஒரு தேவனுடைய தாசன் ஒருவன் இந்த பூமியில் வாழ்ந்து வர 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலிருந்து அவரை குறித்து நீங்கள் வாசித்து வரலாம். இந்த எலியா எப்படிப்பட்ட ஒருவரா? அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தா என்ன ஆகும்? அவருக்கு நிறைய குட்டி குட்டி சீடர்கள் இருப்பாங்க. அப்படியா பாத்தீங்கன்னா சீடர்களாக யார் இருக்கிறா? இந்த எலிசான ஒருத்தரை இந்த எலியா இழுத்துட்டு வந்துடுறாரு இவரோட. ஒரு நாள் என்ன ஆயிடுது? திடீர்னு எலியா வந்து சொல்றாரு, எலிசாவே நான் என்ன பண்ண போறேன்? நான் கர்த்தரிடமாக நான் எடுத்துக் கொள்ளப்பட போறேன். இத்தனை நாள் யாரோட இருந்தார் இவரு? எலிசா எலியாவோடய இருந்திருக்கிறாரு. அப்படின்னா என்ன? ஈஸியான வாழ்க்கை. நம்ம பிள்ளைங்க நம்மளோட கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு ஈஸியான வாழ்க்கை. எப்போ பாக்கெட் மணி கேட்டாலும் பாக்கெட் மணி கொடுப்போம். எப்போ ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீம் வாங்கி தருவோம். எப்போ சாப்பாடு வேணும்னா சாப்பாடு கொடுப்போம். எப்போ துணி வேணும்னா துணி கொடுப்போம். எப்போ ஏதாவது பொம்மை வாங்கி தரோம்னா பொம்மை வாங்கி தருவோம். எதை கேட்டாலும் ஈஸியா கொடுத்துட்டே இருப்போம். அப்பா அம்மாவோட இருக்கும்போது ஒரு வயசாகி கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு அந்த பிள்ளை போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போயிட்டு எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எத்தனை மாமியார் இருந்திருக்கீங்க? என்ன பண்ணுவீங்க? என் மருமக ஐஸ்கிரீம் கேட்டுட்டா ஓடி போய் நான் வாங்கி தரேன்னு எந்த மாமியாராவது போவாங்களா? போக மாட்டேன். ஏதாவது ஒண்ணு வேணும், ஒரு ஐஸ்கிரீம் வேண்டாம், ஒரு துணி வேணும்னு உடனே கேட்டோன்னு ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. திடீர்னு எலிசாவுக்கு எந்த நிலைமை ஆயிடுச்சு? அப்பா கடந்து போறாரு, இத்தனை நாட்கள் கூட இருந்த எலியா கடந்து போறாரு. இனிமே என்ன ஆயிடுச்சு? அவருக்கு யாருமே இல்லை இந்த உலகத்துல. இத்தனை நாள் ஃப்ரீயா எல்லாம் ஜாலியா இருந்த ஒரு வாழ்க்கை. ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், பிரயாசப்படணும், மகிமை அடையணும், இப்படிப்பட்ட எந்த அனுபவம் தேவையில்லை. ஜாலியா என்ன பண்ணிடலாம்? எலியாவோட இன்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எலியா புறப்பட்டு சென்று விட்டார். நான் கிளம்ப போறேன்னு சொல்றாரு. என்ன செய்யன்னு தெரியல. உடனே பயந்துட்டு போய் கேட்கிறாரு, ஐயா உம்ம கிட்ட இருக்கிற ஆவி எனக்கு 2 எத்தனையா வேணும்? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது ரொம்ப கஷ்டமான ஒரு உலகம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? இந்த உலகத்துல வாழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதை எடுத்தாலும் போராட்டமா இருக்கு, எதை எடுத்தாலும் பிரச்சனையா இருக்கு, எதை எடுத்தாலும் ஒரு மெனக்கெடல் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டியதா இருக்குது. ஒரு பிரச்சனை முடிச்சோன்னா அடுத்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை முடிச்சோன்னா இன்னொரு பிரச்சனை வருது, ஒரு வேதனை முடிச்சோன்னா இன்னொரு வேதனை, எல்லாம் அடுத்தடுத்து 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 வந்துகிட்டே இருக்கு.
எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க எங்க அப்பா மட்டும் கூட இருந்தாருன்னா நிம்மதியா இருந்திருக்குமே என் வாழ்க்கை. எனக்குன்னு யாராவது ஒருத்தங்க என் பிரச்சனையை சால்வ் அவுட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருந்திருப்பேன் நானு. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்து என்ன செய்யன்னு தெரியாம இப்படி நட்டாட்டுல என்ன கைவிட்டுட்டு போயிட்டாங்களே எல்லாரும். அப்படி வந்திருக்கீங்களா? இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி சொல்றேன். அப்பா தனது சால்வையை கொண்டு வந்திருக்கிறார். என் அப்பா தனது சால்வையை கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு அழுது கொண்டு எலிசா அப்படியே நின்று கொண்டிருந்தான். ஐயா, ஏதாவது கிடைக்குமா? எனக்கு இருந்த ஒரே ஆதரவாக எலியா புறப்பட்டு சென்று விட்டாரே, ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி நின்று கொண்டிருந்த அந்த எலிசாவிற்கு எலியாவின் சால்வையை கர்த்தர் தூக்கி கீழே போட்டார். ஹல்லேலூயா! இன்றைக்கும் கண்ணீரோடு கூட இதே இடத்துக்கு நீங்க புறப்பட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் மீது இதே இடத்தில் இருந்த எலியாவாகிய டிஜிஎஸ் ஐயாவுடைய சால்வை இன்றைக்கு உங்க மேல கூட போகுது. ஹல்லேலூயா! எத்தனை பேர் அந்த சால்வையை வாங்க போறீங்க? இந்த சால்வை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது ரெண்டு காரியங்களை குறித்து நான் சொல்றேன்னு சொன்னேன். இந்த சால்வைனா என்னவா? முதலாவதாக தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கு இந்த சால்வை உங்களோடு கூட இருந்தது என்றால் கர்த்தாதி கர்த்தர் அவர் உங்களோடு கூட தங்கி இருப்பார். ஹல்லேலூயா! நாளைக்கு வேதனைப்பட்டு உங்களுடைய வேலை ஸ்தலத்திற்குள்ளாக நீங்க என்ட்ராகும் போது நீங்க தனியா போக மாட்டீங்க. தேவனுடைய பிரசன்னத்தோடு கூட நீங்க உள்ள போவீங்க. ஹல்லேலூயா! நாளை காலையில நீங்க ஒருவேளை டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கலாம், ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம். அங்கே நீங்க உள்ள போகும்போது கண்ணீரோடும் கலக்கத்தோடு கூட நீங்க தனியா போல உங்களோடு கூட என் கர்த்தாதி கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரும். ஹல்லேலூயா! அதுதான் சால்வையின் ரகசியம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அந்த சால்வை வேணும்? ஹல்லேலூயா! தேவனுடைய பிரசன்னம் எத்தனை பேருக்குமா வேணும்? தேவனுடைய பிரசன்னம் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் தாகத்தோடு கேட்கிறீங்க? ஆண்டவரே, உமது பிரசன்னம் என்னோடு கூட கடந்து வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! என் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, இந்த சால்வை எதை குறிக்கிறது? கர்த்தருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் எலியா என்ன செய்றாரு. 11:12 நீங்க பார்க்கும்போது அப்போது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக போனாரு. இங்க என்ன நடக்குது? ஒரு கெபிக்குள்ள போய் இந்த எலியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு? பயம். இந்த அவர் ஊர்ல இருக்கிற அந்த ராணி, அந்த ராஜா, போர் சேவகர்கள் எல்லாரும் நம்மள என்ன செஞ்சிருவாங்கன்ட்டு பயத்தோடு கூட ஒரு கெபில போய் உட்கார்ந்துருக்காரு. 11ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பலத்த பெருங்காற்று ஒன்று அடிக்குது. ஆனா கர்த்தருடைய சத்தம் அதுல இல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் ஆகுது, காற்றின் பின்பதாக பூமி அதிர்ச்சி உண்டாகுது. உடனே இவர் பார்க்கிறாரு, கர்த்தருடைய பிரசன்னம் வந்திருக்குதா? இல்ல. உடனே பூமி அதிர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்குது? 12ஆம் வசனத்துல அக்கினி கடந்து வருகிறது. அக்கினி கடந்து வந்தோடனே இவர் சந்தோஷப்படுறாரு. ஆஹா, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது போல, கர்த்தருடைய வார்த்தை இறங்குது போல. கர்த்தருடைய வார்த்தை இல்ல, அக்கினியும் இல்ல. அக்கினியின் பின்பதாக ஒரு மெல்லிய சத்தம் ஒன்று உண்டாகிறது. நீங்க 12ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு மெல்லிய சத்தம் ஒன்று உண்டானது என்று இருக்கும். ஆனா என்ன சத்தம்னு வேதாகமத்துல இல்லவே இல்லை. அதே இந்த 13ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை எலியா கேட்ட பொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா! என் அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பூகம்பம் வந்துகிட்டே இருக்கலாம். ஐயா, என் வாழ்க்கையில பூகம்பம் வருது, கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்காரா? அவருடைய வார்த்தை எனக்கு கேட்கவே இல்லையே, நீங்க கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பெருங்காற்று வீசிக்கொண்டே இருக்கலாம். எடுக்கிறது எல்லாம் தோல்வியில முடித்து கொண்டே இருக்கலாம். கையில பணம் வருவது போல இருக்கலாம், பறந்து போன மாதிரி இருக்கலாம். இப்படியாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீ எங்க ஆண்டவரே இருக்கிறீர் என்று தத்தளித்துக் கொண்டு நீங்க இருக்கலாம். ஒருவேளை இந்த பூமி அதிர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒருவேளை அக்கினி புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கலாம். நீங்க எடுத்தது எல்லாமே என்ன ஆயிரும்? எரிந்து எரிந்து போய் கொண்டிருக்கிற ஒரு நிலையாக இருக்கலாம்.
எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் பிரதர் இருக்காரு. எங்க பிரதர் எனக்கு விமோசனம் வந்துச்சு, எங்க எனக்கு இதுல இருந்து ஒரு முடிவு வந்துச்சு, எந்த இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு விடிவை கொடுக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேள்விகளோடு கூட வந்திருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த சால்வை இன்றைக்கு உங்க மேல விழ போகுது. ஹல்லேலூயா. எலியா அப்படிதான் பதைத்துக் கொண்டு பயந்து இந்த கெபிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் கெபிக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு பாருங்க, சத்தம் கேட்கவே இல்லை. ஆனா எப்போ தெரியுமா சத்தம் கேட்டுச்சு? அவர் சால்வையினால் தன்னை மூடிக்கொண்டு வெளியே புறப்பட்டு வந்த பொழுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும்? உலகத்துல எல்லாரும் சொல்லலாம், இந்த காலத்துல எங்க பிரதர் ஆண்டவர் பேசுறாருன்ட்டு. சால்வையை கொண்டு போனீங்கன்னா அவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க ஒரு பதில் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் அதிகாலை வேளை நான் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரிடமாக கேட்டேன், அப்பா எனக்கு ஒரு சால்வை வேண்டும் என்று. 2007 வருடம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நான் மிகவும் அதிகமாய் நேசித்த எனது அருமை மாமா கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து பார்த்து நான் வளர்ந்த ஒருவன். அவர்கள் நித்திரை அடைந்த உடனே நான் 12வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என்ன செய்யன்னு தெரியல, உலகமே இருட்டாயிடுச்சு. தேவனுக்காக வல்லமையாக ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் அவர். இப்படியாக மாறிவிட்டது. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருதாவாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அநேக குழப்பங்கள். 12வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் மனசுல என்னென்ன கேள்வி எழுப்பியிருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிறைய கேள்வி மேல கேள்வி மனசுக்குள்ள வந்துச்சு. ஒரு நாள் காலை வேளையில நான் பள்ளிக்கு செல்கிறேன் என்று சொல்லி நேர புறப்பட்டு பீச்சை நோக்கி கடந்து சென்றேன். சென்ட் பீச் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற சாந்தோம்ல ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். செவர் ஏறி குதிச்சு நேர கடற்கரை நோக்கி நான் புறப்பட்டு சென்றேன். என் மாமா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் அப்பாவை மறந்துட்டேன், என் அம்மாவை மறந்துட்டேன், எங்க ஊழியத்தை மறந்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸை மறந்துட்டேன், எல்லாரையும் மறந்துட்டு இந்த உலகத்துல என் மாமா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் போனேன். நேர கடற்கரையின் பக்கத்துல நான் போய் நிக்கிறேன். அந்த அலைகளுக்கு பக்கத்துல போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு, எல்வெத் இங்க என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? ஹல்லேலூயா. சுத்தி பார்த்தேன், யாரும் இல்லை. எல்வெத்னு யார் கூப்பிடுறது என்னைய? உடனே நினைச்சேன், ஒருவேளை என் மனசுல ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது போலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்க கூடாது, மாமா போன இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், போயிடணும். 2வது முறையாக தெள்ள தெளிவாக என் காதுல வந்து விழுந்துச்சு இதே வார்த்தை தான், எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் என்று. எல்வெத் இங்க உனக்கு என்னப்பா வேலை, இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அன்றைய தினம் அந்த கடற்கரை மணலில் முழங்கால் படிட்டு கேட்டேன், ஆண்டவரே பேசுவது நீர் என்றால் கேட்பது உமது வார்த்தை என்றால் இன்றைக்கு அந்த எலியாவின் மேலிருந்த சால்வை இந்த எலிசாவின் மீது விட வேண்டும் என்று கேட்டேன். ஹல்லேலூயா. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நான் உண்மையோடு இருந்தேன் நான் சொல்ல மாட்டேன். கர்த்தரை விட்டு நான் விலகினாலும் கூட அவர் என்னை விட்டு விலகாதவராக இந்த நாள் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரை நீங்க டைரக்டாக இல்லாவிட்டால் க்ளோஸாக இல்லாவிட்டால் அவரை தொட்டு தடவி பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிருபை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் கேட்கும் பொழுது நான் சொல்றேன், அனுபவித்தவனாக சொல்கிறேன், உங்கள் மீது அந்த சால்வை விழுந்தது என்றால் நீங்களும் கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் கேட்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வாய்ஸை கேட்கணும்? எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? I am not telling stories here. நான் இங்க ஒன்றும் கதை சொல்லலை, என் வாழ்க்கையில் அனுபவித்தவனாக சொல்லுகிறேன். கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் அவர் சத்தம் வரும். நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சத்தம் உங்ககிட்ட கேட்கும். நீங்க கோபத்தோடு கூட நீங்க இருக்கும் பொழுது உங்கள் இதயத்தை ஆற்றுகிற அவர் சத்தம் வரும். நீங்கள் என் நிலையில் இருந்தாலும் ஒரு நிலை மாறாமல் என் கர்த்தாதி கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தார் அன்றைக்கு எலிசா. அந்த எலிசாவிற்கு இறங்கி வந்தது பாருங்க ஒரு சால்வை. அந்த சால்வை சொல்லுச்சு, ஓ எலிசாவே, எலியா போனா என்னப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா.
அநேகரை நீங்க இழந்துட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இழந்தவங்களை எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, நான் அந்த இடத்துல வந்து உட்கார போறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, என் கர்த்தராகிய கர்த்தர் தமது பிரசன்னத்தினால் இன்றைக்கு உங்களை மூட வந்திருக்கிறார். அவர் பிரசன்னத்தினால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அந்த பலத்த காற்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அடித்துக்கொண்டு இருப்பது போல இருக்கலாம். ஒருவேளை புயல் அடிச்சுக்கிட்டே இருக்குது, அது மட்டும் தான் தெரியுது. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே இந்த புயலின் மத்தியில நீர் இருக்கிறீரா? நான் அவரோட சொல்லுவார், நான் இல்லப்பா அப்படின்வாரு. உடனே கொஞ்ச நேரத்தை பொறுத்து கேளுங்க, ஆண்டவரே உண்மையை சொல்ல, ஆண்டவரே இந்த புயலின் மத்தியில் இருந்து கொண்டு தானே இருக்கிறேன். அவர் இருப்பாரா, இருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க கேவிக்குள்ள ஒரு நாள் ஒரு மனுஷனை தூக்கி போட்டாங்க. அந்த மனுஷனை தூக்கி போட்டோன்னே எல்லாரும் நினைச்சாங்களாம், பாருங்க, பல மாதங்களாக பட்டினி கிடக்கிற சிங்கம் அது கீழே இறங்கிறதுக்குள்ளே என்ன பண்ணிரும், அந்த மனுஷனை பிச்சு தின்றும். ஆனா பாத்தீங்கன்னா உள்ள பெரிய ஒரு பாட்டு கச்சேரி ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சான். யார் அது? தானியேல். மூல வேதாகமத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவா, தானியேல், நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், அந்த இரவு முழுவதும் அவர் பயந்து கொண்டு, சிங்கங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து அப்படியே அவர் பார்த்துக்கிட்டே இருக்குது, இவர் ஒரு பக்கம் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருப்பாருன்னா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. கிடையவே கிடையாதான். இவர் முன்பதாக நின்று கொண்டு இவர் பாடிக்கொண்டிருந்தாரா, அந்த சிங்கங்கள் எல்லாம் பாட்டு கேட்டுட்டு இருந்துச்சா. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி எத்தனை சிங்கம் வந்தாலும் நீங்க என்ன செய்வீங்க, அதற்கு முன்னாடி நீங்க பாட போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா பாடுவீங்க? இந்த பாடல்கள் எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா, பிசாசுக்கு முன்பதாக நீங்க போய் பாட போறீங்க. ஹல்லேலூயா. பிரசன்னம் உங்களோட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வார்த்தை பாடலாக கர்த்தரை துதித்துக் கொண்டு வெளியே புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. கண்ணீரின் வார்த்தை இனி உங்கள் வாழ்க்கையிலிருந்து வாயிலிருந்து புறப்பட்டே வராது. ஹல்லேலூயா. புலம்பல் வராது, பாட்டு வரும். எத்தனை பேருக்கு பாட்டு பாடணும்னு ஆசையா இருக்கு? போதும் புலம்பி புலம்பி பாட்டு பாடுறது, கர்த்தரை துதித்து பாட போறீங்க. ஹல்லேலூயா. நண்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இந்த மேண்டில் இறங்கி வருது பாருங்க, இந்த சால்வை இது இறங்கி வந்தோடனே எலிசாவின் வாழ்க்கை என்னவா மாறுது, பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அது வரைக்கும் பயந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன், எது எடுத்தாலும் ஒரு பயம். எலியா போறாருன்னா பயம், எதிரில் இருக்க யோதானை பார்த்தா ஒரு பயம், எப்படி கடக்க போறோம் ஒரு பயம். பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, பயத்தின் ஆவியை எடுத்து போடுவதற்கு அந்த சால்வையை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களாமா? ஹல்லேலூயா. நண்பு சகோதரனே சகோதரி, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 1962 வருடம் ஒரு நாள் ஃபேமிலி பிரேயர்ல அன்பு டிஜிஎஸ் ஐயா ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சா, ஆண்டவர் வந்து நின்றாரா பாருங்க. அவர் வந்து நின்றுட்டு சொன்னாரா, நான் தான் இயேசுவானவர், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் வந்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்னைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா நீங்க என்ன சொல்வீங்க, ஓ ஐ அம் சோ அண்ட் சோ, நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், நான் இப்படிலாம் இருக்கிறேன், நான் நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா நான் இப்படிலாம் செய்வேன். யாருமா சொல்லணும்? நம்ம சொல்லணும். ஆனா இந்த உலகத்தை படைத்த தேவன், கர்த்தாதி கர்த்தர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவர் இறங்கி வந்து என்ன சொல்றாரு, நான் தான் இயேசு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே இயேசு இந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்றாரு, நான் தான் இயேசு, உங்களை நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அவர் இதே இடத்துல இருந்து அன்பு டிஜிஎஸ் ஐயா ஜெபம் பண்ணியிருக்காரு. அதனால இந்த இடம் ஒரு பரிசுத்த பூமி என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படின்னா அவருக்கு மட்டும் அப்படி நடந்துச்சுன்னா இன்றைக்கு நமக்கும் அப்படி நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? இன்றைக்கு நம்ம முன்னாடி கர்த்தர் வந்து நிப்பாரா நிக்க மாட்டாரா? இன்றைக்கு நமக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து நின்றுட்டு சொல்றாரு, இன்றைக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை நான் நிரப்பப்பட போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே
பயத்தின் வாழ்க்கை எனக்கு மாறப்போது ஆண்டவரே. இனி என் வாழ்க்கை ஆனந்த களிப்புள்ள ஒரு வாழ்க்கையை எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை மாறப் போகிறது. ஹல்லேலூயா. இனி இந்த சால்வை என் மீது விழுந்தவுடன் என் வாழ்க்கை தலைகீழாக மாறப் போகிறது. ஹல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கையில் வேதனை இல்லை, வியாதி இல்லை, பண கஷ்டம் இல்லை. இந்த வாழ்க்கை கோரமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. கண்ணீரை தொடங்க போறீங்க. எல்லாரும் முகத்தில் இருக்க கண்ணீரை தொடங்க. தொடச்சிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. சால்வை உள்ள ஆரம்பிச்சோன்னு பாருங்க, எலிசாவின் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? அது சந்தோஷத்தின் வாழ்க்கையாக மாறிச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரி சகோதரிகளே, நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த சால்வை இறங்குச்சுன்னா முதல்ல என்ன வருது? பிரசன்னம் வருது. ரெண்டாவதாக என்ன வருதான்? ஃபர்ஸ்ட் பிரசன்ஸ், செகண்ட் பவர் புறப்பட்டு வருகிறதா, வல்லமை வருகிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் தான் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் இப்படியே வாங்கக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம வச்சிருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? கேட்டு வாங்கணும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன சொல்லிப்போம்? ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும், ஆண்டவரே, இப்படியே கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு பிரதர். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, இந்த சால்வை உனக்குள்ளாக வந்துருச்சுன்னா இனி நீ என்கிட்ட எதுவும் கேட்க தேவையில்ல, நீ கொடுக்க போறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரதர் சொல்றது கேட்கறது எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா வாழ்க்கையில எப்படி பிரதர் இதெல்லாம் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைக்கிறது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு சொல்லவா, நீங்க உண்மையாவே சால்வையை பெற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யோசிக்கிற மாதிரி நினைக்க மாட்டீங்க, நான் பேசுற மாதிரி நீங்க நினைப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏன் தெரியுமா அந்த தாட் வருது? உங்ககிட்ட இன்னும் சால்வை இறங்கல, ஆனா என் மேல சால்வை இருக்கனால எனக்கு தெரியும் கர்த்தர் என்ன செய்யறாரு, என்னை கொண்டு பலத்த கிரியைகளை செய்கிறார் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, அந்த நாள் வரைக்கும் எலிசா என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? எலியாவுக்கு பின்பதாக நின்று கொண்டு, எலியா முன்னாடி போனார்னா இவர் பின்னாடியே போவாரு, அவர் போய் யோர்தானை பிளந்தார்னா இவர் பின்னாடி கை கட்டி நின்னுட்டு இருப்பாரு. எலியா போக 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 அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பதாக சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனாகவே எலிசா வாழ்ந்து வந்தார். ஆனால் எலியாவின் சால்வை எலிசாவின் மீது விழுந்து விட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அவன் அடித்தான். தண்ணீரை அடித்தவுடன் அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஹல்லேலூயா. அந்த நாள் வரைக்கும் அவர் எப்படி தெரியுமா இருக்கிறாரு? எலியாவின் பின் நின்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, பயத்தின் ஒரு வாழ்க்கை, இரண்டாவது நிலையில் ஒரு வாழ்க்கை, அப்படியாக அற்புதத்தை பார்த்தவராக கெஞ்சி கொண்டிருக்கிறவராக ஒரு வாழ்க்கை. ஆனா சால்வை இவர்கிட்ட வந்துட்ட பிறகு இவர் என்ன தெரியுமா செய்யறாரு? இவர் யோர்தானை பிளக்க ஆரம்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய யோர்தானை பிளக்க போறீங்க? போதும், மத்தவங்க கிட்ட கேட்டு கேட்டு பழக்க வச்சிடலாம். இனி நீங்க என்ன தெரியுமா செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரிடமிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வர போறீங்க. நீங்க ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கும் போது உங்க வாழ்க்கையில மட்டும் நடக்க போறது இல்ல. இன்றைக்கு அன்பு ஆண்டி அழகா சொன்னாங்க, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான், அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம்? அவனுடைய சிறையிருப்பை மாற்றினாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்க. யோபு நினைக்கல, ஆண்டவரே நானே கட்டியோட இருக்கிற ஆண்டவரே, நானே சிறையிருப்போட இருக்கிற ஆண்டவரே, நானே ஒண்ணுமில்லாம இருக்கிற ஆண்டவரே, இழந்து போய் நானே இருக்கிறேன் என்று யோபு நினைக்கல. யோபு ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது அவன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அப்பொழுது இரண்டத்தனையான ஆசீர்வாதம் இவனுக்கு புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. 10 ஆடு வச்சிருந்தானா எத்தனை ஆடு வந்திருக்கும்? 20 ஆடு வந்திருக்கும். 10 வீடு வச்சிருந்தா எத்தனை வீடு வந்திருக்கும்? எத்தனை வீடு வந்திருக்கும்? 10 கார் வச்சிருந்தா எத்தனை கார் வந்திருக்கும்? 20 கார் வந்திருக்கும்.
என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இரண்டத்தனையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வந்தது என்னதுமா? இரண்டத்தனையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. யோபுவின் மீது தேவனுடைய சால்வை விழுந்த பொழுது யோபுவின் வாழ்க்கை வல்லமையான ஒரு வாழ்க்கையாக மாறினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வல்லமையான வாழ்க்கையா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போதும் ஜெபித்து ஜெபித்து அழுது புலம்பி தீர்த்த நாட்கள்லாம் போதும். இனி நம்ம கை வச்சா என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். எத்தனை பேர் அந்த ஆசையோட இருக்கீங்க? எத்தனை பேர் ஜோமனா அற்புதம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஜோமனா பிணி அணைகள் சுகமாகணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க நான் ஜோமனா மரித்து ஒரு உயிரோடு கூட எழுதணும்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஒரு சின்ன 13 வயசு பையன் ஒரு நாள் இப்படிதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து சொன்னா, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலைல அவங்க போதகர் பிரசங்கம் பண்ணானா, பரலோகம் என்று ஒண்ணு இருக்குது, அதுக்கு நீங்க உண்மையா நல்லவங்களா இருந்தாதான் நீங்க அங்க போக முடியும். நீங்க போய் பேசிக்கிட்டு தீயவர்களாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நரகத்துக்கு போயிருவீங்கன்னா. ஸ்கூல்ல இருந்து வந்தா அந்த பையன் அந்த அம்மா கிட்ட சொன்னா, அம்மா நானும் பரலோகத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா. உங்க பிள்ளை அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சொல்லிச்சா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹோம்ஒர்க் ஏதாவது விட்டுட்டியா? மிஸ் ஏதாவது இன்னைக்கு திட்டினாங்களா? எதுக்கு திடீர்னு இப்படி ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போடுறப்பா? இப்படிதானே கேட்பீங்க. அந்த அம்மா கேட்டாங்களா, என்ன பண்ணிட்டு வந்த இன்னைக்கு நீ ஸ்கூல்ல அப்படின்னு. உடனே இந்த பையன் சொன்னாங்க, இல்லம்மா நேத்து ஐயா சொன்னார்ல பரலோகத்துக்கு நம்ம வந்து நன்மை செய்தால் தான் போக முடியும் என்று, நான் பரலோகத்துக்கு போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுமா அப்படின்னு கேட்டான். அம்மா சொன்னாங்க, சும்மா கடா அப்படின்ட்டு போயிட்டாங்க அந்த அம்மா சமையல் வேலைக்கு. அந்த அப்பா கிட்ட போய் கேட்டாங்க. அந்த அப்பா சொன்னாங்க, அப்பா எனக்கு 1000 வேலை இருக்கு, நான் நிறைய ஆட்டு மந்தைகள்லாம் வச்சிருக்கிறேன், நிறைய வயல்கள் வச்சிருக்கிறேன், அது எல்லாத்தையும் நான் போய் பார்க்கணும், உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பேனாப்பா அப்படின்னு போயிட்டாங்க. என்ன நடந்துச்சா தெரியுமா? அந்த 13 வயசு பையன் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் கிட்ட கேட்டான், அப்பா என் உலக பிரகாரமான அப்பா கிட்ட கேட்டேன், சூரப்போ அப்படின்ட்டாரு. எங்க அம்மா கிட்ட கேட்டேன், எங்க அம்மா சட்டை பண்ண மாட்டேன்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், கிண்டல் அடிக்கிறாங்க. எங்க அண்ணன் அக்கா எல்லாருக்கிட்டையும் பேசுறேன், எல்லாம் என்ன தள்ளி போக சொல்றாங்க. நான் உண்மை கிட்ட கேட்கிறேன், நான் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு புறப்பட்டு ஏறி வரணும்ட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, அவருடைய பேர் ராபர்ட்ஸ் லயர்டன். அவர் பரலோகத்திற்கு 13 வயதில் ஏறி சென்று இவ்வளவு தண்டி புஸ்தகத்தை பரலோகத்தை குறிச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம், ஐ saw heaven என்ற ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறார். எதனால தெரியுமா? ஒரு சின்ன பையன், அவன் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பையன் கிட்ட கூட என்ன நடக்குது? சால்வை இறங்கினது என்றால் அவன் மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதமான கிரியைகளை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இல்ல பிரதர் நான் ரொம்ப பாவியான ஒரு சகோதரி, இல்லாவிட்டால் எனக்கே ஒண்ணு இல்லாம இருக்கிற பிரதர், என்னை கொண்டு கர்த்தர் எப்படி தேசங்களை கலக்க வைப்பார் என்று. என் அன்பு குமாரனை குமாரத்தி, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உன் நன்மையை கண்டோ, இல்லாவிட்டால் கர்த்தர் உன் பரிசுத்தத்தின் அளவை கண்டோ, இல்லாவிட்டால் கர்த்தர் நீ யார் என்பதை பார்த்து உனக்கு உதவி செய்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அவர் தன்னை பார்த்து உங்களுக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு அந்த வல்லமையை பெற போறீங்க? எத்தனை பேருக்கு அந்த சால்வை வேணும்? இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவரது பிரசன்னமாகி அந்த சால்வையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, வல்லமை என்னும் அந்த சால்வையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் இயேசுவானவர் சிலுவை மரத்தில் அவர் மேல சால்வையே இல்லாம அவர் அங்கே தூங்கிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு தமிழர்களுடைய அந்த ட்ரெஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேல ஒரு சட்டை, கீழே ஒரு வேட்டி, அதுக்கப்புறம் இங்க ஒரு துண்டு, இதுதானே? இதே மாதிரி யூதர்கள் கலாச்சாரத்துல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு மேல் அங்கி ஒண்ணு போட்டிருப்பாங்களா, அந்த மேல் அங்கி மேல அழகா ஒரு சால்வையை போர்த்தி கொண்டுதான் அவங்க போவாங்க. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சிலுவை மரத்திற்கு அவர் ஏறி செல்லும் பொழுது அவர் சரீரத்தில் இருந்த அந்த சால்வை கிழித்து எறியப்பட்டது. அந்த
அந்த சால்வையை தூக்கி எறிஞ்சாங்கன்னா அந்த யூதர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அவமானம். ஏன் தெரியுமா? சால்வைனா எதை குறிக்குதுன்னு சொன்னேன்? மகிமையை குறிக்குது. ஒரு மனுஷன் கிட்ட அந்த சால்வையை கிழிச்சு எரிஞ்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் உனக்கு என்ன கிடையாது? மகிமையே கிடையாதுன்னு அர்த்தம். இயேசுவானவர் அந்த இடத்துல சொல்லிருக்கலாம்ல, என் மகிமை ஏன் தூர எறிறீங்க, அது எனக்கு கொடுங்கன்னு போய் அவர் சண்டை போடல. அவர் என்னத்தையும் நினைச்சு பார்த்தாரு, இப்படி என்னிடமிருந்து அந்த மகிமையை உரிந்து கொண்டு என் பிள்ளைகளின் மீது அதை போடட்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மகிமை எல்லாவற்றையும் துறந்து அந்த மகிமை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த மகிமையை வாங்க போறீங்க? அப்படி முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு இந்த நாளிலும் அப்பா, இந்த மகிமையின் அந்த சால்வை இன்றைக்கு என் மீது வந்து கடந்து வரட்டும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஓ, கண்களை மூடினவர்களாக அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற என்ன பார்க்காதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிரியமானவனே, இன்றைக்கு உன் மீது என் மகிமையாகிய சால்வையை நான் கொடுக்க வந்திருக்கிறேன். எத்தனை பேர் அந்த சால்வை வேணும்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, அந்த சால்வை வேணும் ஆண்டவரே. அப்பா, எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அப்பா, தாசனாகிய அன்பு ஐயாவின் மேல் இருந்த அந்த சால்வை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அவர்களை போல நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா, ஜனங்கள் எல்லாரும் ஒரு பிரசன்னத்தினால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை போல ஆண்டவரே நான் ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவரே, அப்பா, ஒரு பாதத்தில் நான் தரித்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, அப்பா, அவர்களை போன்ற ஆண்டவரே நான் ஜனங்கள் மத்தியில் பரலோகத்தை கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, என் பாத்திரம் ஒருவேளை காலியான பாத்திரமா இருக்கலாம். இன்றைக்கு என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் ஐயா, யோபுவின் வாழ்க்கையை நாங்கள் கற்றது போல அப்பா, சிநேகிதருக்காக நான் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? என் அன்பு குமாரனே, குமாரத்தியே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எலிசாவை போல தேவனுடைய வல்லமையால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு உனக்கு மேல் அந்த சால்வை வந்து விடணும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க, ஐயா, எனக்கு அந்த சால்வை வேணும் ஐயா. ஆண்டவரே, எனக்கு அந்த சால்வை வேணும் ஆண்டவரே. எலியாவின் மேல் இருந்த சால்வை இன்றைக்கு எலிசாவாகி என் மீது வந்து விடணும் ஆண்டவரே. என் மீது வந்து விடணும் என்று கேளுங்க. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு வாஞ்சையோடு கூட வந்திருக்கிறார். அவர் இருதயத்தில் ஆழத்தில் ஒரு ஆசையோடு கூட வந்திருக்கிறார். அவர் உங்களது எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று, உங்களது எல்லா காரியங்களையும் அவர் சரி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். எந்தெந்த காரியங்களும் உங்க வாழ்க்கையில சீரமைக்கப்படணுமோ அது எல்லாவற்றையும் உங்க கண்களுக்கு முன்னதாக கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில் சீரமைக்கப்பட வேண்டும். என் சரீரத்துல இந்த ஒரு காரியம் சீரமைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துல இந்த ஒரு காரியம் சீரமைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, என் ஊழியத்துல இந்த ஒரு காரியம் சீரமைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எனது ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஒரு காரியம் ஆண்டவரே சீர்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவர் பாத்துக்கிறாங்க, அப்பா, இந்த காரியத்திலாம் நான் வந்து லாக்கிங்கா இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியம் இன்னும் வாழ்க்கையில தேவையானதாக காணப்படுகிறது ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு பண தேவையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்திகள் வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு சுகம் வேண்டும் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுபிட்சம் வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். பல ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஐயா என் மேல சால்வை விழட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா, என் மேல சால்வை விழட்டும் ஆண்டவரே, என் மேல சால்வை விழட்டும் ஆண்டவரே. எலியாவின் சால்வை இன்றைக்கு என் மேல விழட்டும் ஆண்டவரே. எலியாவின் சால்வை இன்றைக்கு என் மேல விழட்டும் ஆண்டவரே. எலியாவின் சால்வை இன்றைக்கு என் மேல விழட்டும் ஆண்டவரே. இங்க ஒரு சகோதரன் பயந்து போய் வந்திருக்கிறார். அவர் இருதயத்தின் ஆழத்துல அநேக பயங்கள், என்ன நடக்குமோ, நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு கூட வந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் பிரசனத்தினால் இன்றைக்கு உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். என் பிரசனம் இன்னும் ஒரு சால்வை இன்றைக்கு உன் மேலே வந்து விழுகிறது. இன்றைக்கு உன் மேலே வந்து விழுகிறது. அதை பெற்றுக்கொள்ளுமா? அதை
பயம் வாழ்க்கையில வந்துச்சுன்னா என்ன பண்ணேன்னு தெரியல பிரதர். எத்தனையோ ஆட்கள் கிட்ட போயிட்டேன், சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டேன், எத்தனையோ டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு பார்த்துட்டேன். இந்த ஒரு காரியம் என் வாழ்க்கையில வித்தியாசமாக இருக்குது பிரதர். நெஞ்சு வலிக்குது, அதனால சரீரமெல்லாம் சோர்ந்து காணப்படுகிறது. எதுவா இருந்தாலும் சரிமா, சால்வை விழுந்ததுன்னா எங்க பரிபூர்ண சுகம் அடைவீங்க. இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த இடம் பரிபூர்ண சுகம் அடைஞ்சிருக்கும். விசுவாசத்தோட அந்த காரியத்தை நீங்க எதிர்நோக்கி பாருங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அந்த அசாதாரணமான ஒரு அற்புதம் அது புறப்பட்டு வந்திருக்கும். அந்த சால்வை என் மேல வந்து விழட்டும் ஆண்டவரே, அந்த சால்வை என் மேல வந்து விழட்டும் ஆண்டவரே. வெறும் கையா வந்திருக்கிறேனே, நீங்க அநேகர் அப்படி வந்திருக்கிறீங்க. வெறும் கையா வந்திருக்கிறேன். இந்த மாதம் ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாசத்தை எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. மாதம் ஆரம்பிச்சிருச்சு, போன மாசத்துக்காக ஆண்டவரை நான் துதிக்கவா, இல்லைன்னா இந்த மாசத்துக்கு என்ன நடக்குமோன்னு தெரியலையே என்று கண்ணீரோடு கூட வந்திருக்கும் என் அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சால்வை உங்கள் மீது வந்து விடும் பொழுது அந்த சால்வை ஒரு அற்புதமான ஒரு சால்வை. உங்க சரீரத்தை மட்டும் அது அற்புதம் கொடுக்காதுமா, உங்க பாக்கெட்ல இருக்கிற உங்க மணி பர்ஸ்ல கூட அது அற்புதம் கொடுக்கும். உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு அற்புதம் உங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்கிற பணத்துல, உங்ககிட்ட இருக்கிற பினான்சஸ்ல அது ஒரு அற்புதத்தை காட்டும். என் அன்பு குமாரனே, குமாரத்தியே, உங்கள் பரிபூர்ண சுகத்தை எல்லாவற்றிலும் கொடுக்கும்படிக்கு அந்த சால்வை இதோ உங்கள் மீது கடந்து வருகிறது. Thank you Jesus. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில அந்த சால்வை வந்து விழட்டும் ஆண்டவரே. கண்ணீர் வாழ்க்கையோடு கூட வந்திருக்கீங்க. போராட்டமான வாழ்க்கையா இருக்குது. வீட்டுல போனா போராட்டம், வேலை ஸ்தலத்துல போனா போராட்டம், எங்க போனாலும் பிரச்சனை 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 பிரச்சனை. என் ஃபியூச்சர் என்னன்னு தெரியலன்ட்டு இங்க அநேகர் வந்திருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சால்வை எதிர்காலத்தை கொடுக்கிற ஒரு சால்வை. இந்த சால்வை உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். அந்த நாள் வரைக்கும் எலிசாவுக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது. பயந்து போன ஒரு வாழ்க்கை, தத்தளிப்பில் ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் சொன்னாரு, எலியாவே, நீ அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது இரண்டத்தனையான வல்லமையாகிய அந்த சால்வை எலிசாவின் மீது புறப்பட்டு வரும். அப்ப அவருடைய வாழ்க்கை என்னவா மாறும் தெரியுமா? அற்புதமயமான ஒரு வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு என் அன்பு குமாரனே, என் அன்பு குமாரத்தியே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது உன்னோடு கூட அந்த சால்வை புறப்பட்டு வரும். உன் வாழ்க்கையும் அற்புதமயமான ஒரு வாழ்க்கையாக மாறும். எல்லாரும் கர்த்தரை நோக்கி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, உமது தாசனின் ஆண்டவரே 90வது பிறந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே, உமது பாதத்தில் உமது பிள்ளைகளாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக புறப்பட்டு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் மேல் விழுந்த அந்த சால்வை இன்றைக்கு எங்க மேல வந்து விழட்டும் ஆண்டவரே. அவர்கள் மேல் விழுந்த அந்த வல்லமை இன்றைக்கு எங்க மேல வந்து விழட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்போமா? அவர்கள் மேல் விழுந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமையானது இன்றைக்கு என் மேல வந்து விழட்டும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தின் சால்வை இன்றைக்கு என் மீது வந்து விழட்டும் ஆண்டவரே. இனி நான் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது நான் தேசங்களை அவருக்காக, கர்த்தருக்காக நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆதாயப்படுத்த ஆண்டவரே. என் கணவனை ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என் மனைவியை ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. என் பட்டணத்தை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் யாவரையும் உமக்காக நான் ஆதாயப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாற்றப்படட்டும் ஆண்டவரே. என் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போமா? ஆண்டவரே, சாட்சி சொன்ன அநேகரை நான் பார்த்தேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை அப்படி சாட்சியுள்ள வாழ்க்கையா மாறணும் அப்பா. என் வாழ்க்கையை கண்டு ஆண்டவரே ஜனங்கள் சாட்சி பகிர வேண்டும் ஆண்டவரே. இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் சால்வை இன்றைக்கு உங்க மேல புறப்பட்டு வருகிறது. அதை பெற்றுக்கொள்ளலாமா? அதை பெற்றுக்கொள்ளலாமா? யாவரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த சால்வையை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே, அப்பா, அந்த வல்லமையின் சால்வையை பெற்றவர்களாக
அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவைகளோடு கூட வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே அப்பா, அநேக காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபித்து வேண்டி விரும்பி அநேக காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபித்து காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்கள் மீதும் ஆண்டவரே தகப்பனே ஒரு கரம் வந்து விளக்கும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தானே ஆண்டவரே ராணிப்பாய் கரம் ஆண்டவரே இந்த எல்லா ஜெப விண்ணப்பங்கள் மீதும் படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் நீர் தாமே தொட்டு தடவி பார்ப்பீராக ஆண்டவரே. அந்த எழுதப்பட்ட எழுத்துக்கள் எல்லாம் நீர் படித்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இப்பொழுது செய்தருளும் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஆண்டவரே விசேஷித்த உமது சால்வை வந்து விளட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கை இத்தனை நாட்கள் இருந்த ஒரு வாழ்க்கையாக இராமல் ஆண்டவரே அப்பா, ஒரு மாற்றத்தின் வாழ்க்கையாக, ஒரு அற்புதத்தின் வாழ்க்கையாக அப்பா, உமது பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை போல ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படட்டும் ஆண்டவரே. இனி அவர்கள் வாழ்க்கையில் இல்லாமை என்று ஒன்று இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஆகட்டும் ஆண்டவரே. ஆமென்றும் ஆமென் என்றும் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே வேதனையோடு கூட குழப்பத்தோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. குழப்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உமது தெளிவை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எந்தெந்த காரியத்தில் அவர்கள் குழப்பமா இருக்கிறாங்களோ ஆண்டவரே உமது வார்த்தையை கொண்டு அவர்கள் திருஷ்டாந்தப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. நீர் இடைப்படும் ஆண்டவரே. இரவு நேரங்களில் அவர்களோடு கூட நீர் தாமே பேசும் ஆண்டவரே. அவர்கள் படுத்திருக்கும் பொழுது அவர்கள் அருகாமையில் வந்து அவர்கள் செவிகளில் நீர் தாமே பேசுவீராக ஆண்டவரே. வியாதிகளோடு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மீது ஆண்டவரே உமது ஆணி பாய்ந்த கரம் வந்து விளட்டும் ஆண்டவரே. அப்பா, சுகம் அடைவார்களாக ஆண்டவரே. இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு செல்லும் பொழுது ஆண்டவரே பரிபூர்ண சுகம் பெற்றவர்களாக அவர்கள் கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, உமது தாசனின் விசேஷித்த ஒரு நாளில் எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக இந்த இடத்திற்கு வந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ இதே இடத்திற்கு உமது தாசனை நீட்டாம் அழைத்து வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்தினால் இன்றைக்கு நாங்கள் இப்படி நிலைநிற்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உமது தாசனை போன்ற ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்தை வாழும்படிக்கு இவர்கள் மூலமாகவும் ஆண்டவரே அநேக தேசங்கள், அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஒவ்வொருவரையும் நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் எல்வித் ஏ ஜூனியர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை
திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள், தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.